அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2 குரூப் 4க்காக ஜிகே கொஸ்டின்ஸ் தினமும் 30 கேள்விகளாக பாட்டு வரோம். இன்று முதல், அதாவது இந்த வீடியோ பதிவிலிருந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஜிகேவுக்கு என்னென்னங்கிறத பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பாலிட்டி கொஸ்டின்ஸ் 2020-21 ஆண்டு கேட்கப்பட்ட பாலிட்டி கேள்விகள் ஒரு 30 கேள்விகள் பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அந்த லெசனுக்குரிய கேள்விகளாக பார்த்துட்டு வந்தோம். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி, ஜாகிரபி, ஹிஸ்ட்ரி அப்படி ஒவ்வொன்றா போயிட்டு வரலாம். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி கேள்விகள் கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டே வரப்போகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது? பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது? இதெல்லாம் அடிக்கடி நம்ம பார்த்துருக்குறோம். ஆர்டிகல் 21A பிரிவு 21A தான் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எந்த நாள்? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எந்த நாள், அதே மாதிரி நடைமுறைக்கு வந்த நாள்னு 2 கேள்விகள் அடிக்கடி கேட்டு வராங்க. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது 26 நவம்பர் 1949 ஆண்டு. இதே வந்து நடைமுறைனா ஜனவரி 26 1950ங்கிறது சரியான விடையாக வரும். ஏகே கோபாலன் மற்றும் மதராஸ் மாநிலத்திற்கு இடையேயான வழக்கில் கீழ் வருவனவற்றுள் எந்த சட்டம் தவறானது என்று கூறப்பட்டது? ஏகே கோபாலன் மற்றும் மதராஸ் மாநிலத்திற்கு இடையேயான வழக்கில் கீழ் வருவனவற்றுள் எந்த சட்டம் தவறானது என்று கூறப்பட்டது? இதில் பார்த்தீங்கன்னா தடுப்பு காவல் சட்டம் 1950 தான் தவறு என்று கூறப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இடம்பெற்றுள்ளன? இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி? பகுதி 4ல் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இடம்பெற்றுள்ளன. இந்திய அரசியலமைப்பின் சரத்து 19 எத்தனை அடிப்படை சுதந்திரங்களை உத்தரவாதம் அளிக்கிறது? முதல்ல 7 இருந்தது. சரத்து 19 எத்தனை அடிப்படை சுதந்திரங்களை உத்தரவாதம் அளிக்கிறது? பார்த்தீங்கன்னா தற்போது 6 அடிப்படை சுதந்திர உரிமைகளை உத்தரவாதத்தை கொடுக்கிறது பிரிவு 19. 1953 நிறுவப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் ஆணையத்தின் பெயரை குறிப்பிடவும். முதல்ல எந்த ஆணையம் வந்து 1953 நிறுவப்பட்டது? பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் ஆணையம். இதுவும் முக்கியமான கேள்வி. இதில் காக்கா கலேல்கர் ஆணையம் என்பது சரியான விடை. இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடுகிறது? தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் சரத்து 17 ஆகும். எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையை அச்சுறுத்துகிறது? எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையை அச்சுறுத்துகிறது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வகுப்பு வாதம் என்பது சரி. பதிவு செய்த நிலத்தை வைத்துள்ள ஒவ்வொருவரும் அதன் சொந்தக்காரர் ஆவார். இந்த முறையை இவ்வாறு அழைக்கலாம். பதிவு செய்த நிலத்தை வைத்துள்ள ஒவ்வொருவரும் அதன் சொந்தக்காரர் ஆவார். இந்த முறையை இவ்வாறு அழைக்கலாம். எவ்வாறுன்னு பார்த்தீங்கன்னா ரயத்துவாரி முறை என்று அழைக்கலாம். பின்வரும் கூற்றை கவனி. நுகர்வு சார்பை தூண்டுகின்ற அகவய ஆவண காரணிகளாவன. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை நோக்கம், தீர்மைத்தன்மை நோக்கம், பேராசை நோக்கம், தலையிடா கொள்கை, நுகர்வு சார்பை தூண்டுகின்ற அகவய ஆவண காரணிகளாவன என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் அப்படி பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை நோக்கம், நீர்மைத்தன்மை நோக்கம், பேராசை நோக்கம். ஆப்ஷன் சி வந்து சரி. ஆப்ஷன் பி வந்து 1, 2, 3 வந்து சரியான ஒன்றாகும். இந்தியாவின் திட்டமிடலுக்கான வரைபடங்களில் முதலில் எந்த பொறியாளர் நிர்வாகியிடமிருந்து வந்தன? இந்தியாவின் திட்டமிடலுக்கான வரைபடங்கள் முதலில் எந்த பொறியாளர் நிர்வாகியிடமிருந்து வந்தன? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா எம் விஸ்வேஸ்வரய்யா என்பது சரி. உயர்நீதிமன்ற அதிகாரம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். நீதிமன்ற அவமதிப்புகளுக்கு
தண்டனை வழங்குதல், இந்திய குடியரசுத் தலைவரிடமிருந்து ஆலோசனைகளை கேட்கப்பட்டால் அதை வழங்கலாம், மாநில ஆளுநரிடமிருந்து ஆலோசனைகள் கேட்கப்பட்டால் அதை வழங்கலாம், அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக சில பேராணைகளை பிறப்பிக்கலாம். இதில் உயர் நீதிமன்ற அதிகாரம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியான ஒன்று? ஆப்ஷனில் அப்படி பாருங்கள். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 4 தான் சரியானது. நீதிமன்ற அவமதிப்புக்குள்ள தண்டனை வழங்குதல், அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க சில பேராணைகளை பிறப்பிக்கலாம் என்பதுதான் சரியான ஒன்று. இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன? எந்த அட்டவணை? பஞ்சாயத்துனாவே 11வது அட்டவணை என்பது சரி. கீழ்கண்ட கூற்றை கருதவும். ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். அவர் மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யும் நபராவார். வரைவு அரசியலமைப்பு சட்டம் ஆளுநர் நியமனத்திற்கு மறைமுக தேர்தல் முறையை வழங்கியது. அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆளுநர் தேர்தலுக்கு மறைமுக நியமன முறையை எடுத்துக்கொண்டது. இதில் சரியான விடை இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மற்றும் 4, 1, 2, 4 சரியான கூற்றாகும். இதில் ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். அவர் மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யும் நபராவார். அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆளுநர் தேர்தலுக்கு மறைமுக நியமன முறையை எடுத்துக்கொண்டது. இதில் பார்த்தீங்கன்னா 1, 2 மற்றும் 4 சரியான கூற்று. மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் எது? மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் எது? நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் ஆப்ஷனில் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் என்பது சரி. இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்? சாதாரண மசோதா மீது, நிதி மசோதா மீது, அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா மீது, மாநில சட்ட மசோதா மீது. மேற்கூறியவற்றில் எது சரியானது? இதில் பார்த்தீங்கன்னா சாதாரண மசோதா மற்றும் மாநில சட்ட மசோதா. ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான ஒன்று. நாடாளுமன்ற அமைச்சரவை நீடிப்பது இவரது ஆளுமையால். யாருடைய ஆளுமை? நாடாளுமன்ற அமைச்சரவை நீடிப்பது பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி ஆளுமையால் என்பது சரி. பின்வரும் எந்த விதிகள் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகளை விவரிக்கின்றன? எந்த விதி ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகளை விவரிக்கின்றன? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா விதிகள் 74, 75 மற்றும் 78 என்பது சரியான விடை. அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும் என்று கூறியவர் யார்? அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும் என்று கூறியவர் ஆப்ஷனில் LM சிங்வி என்பது சரி. அடிப்படை கடமைகள் தொடர்பாக கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் இதை அமல்படுத்த முடியாது. இது இந்திய குடிமக்களுக்கே பொருந்தும். அனைத்து அடிப்படை கடமைகளுமே ஒழுக்க நெறிகளையோ அல்லது குடிமை கடமைகளையோ அடிப்படையாக கொண்டவை. அரசுக்கு வரிகளை செலுத்துவதும் ஒரு அடிப்படை கடமை. மேற்கூறப்பட்டுள்ளவற்றில் எவை சரியானவை? ஆப்ஷனில் பாருங்க. இதில் இந்திய குடிமக்களுக்கே பொருந்தும். மற்றொன்று பார்த்தீங்கன்னா அனைத்து அடிப்படை கடமைகளுமே ஒழுக்க நெறிகளையோ அல்லது குடிமை கடமைகளையோ அடிப்படையாக கொண்டவை. ஆப்ஷனில் சி தான் 2 மற்றும் 3வது கூற்று சரியான ஒன்றாகும். பின் வருவனவற்றுள் எந்த அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது? சட்ட உரிமையாக எந்த உரிமையை மாற்றினாங்கன்னா பார்த்தீங்கன்னா சொத்துரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது. 2002 86ஆம் அரசியல் சாசன திருத்தல் சட்டம் மூலமாக சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமையை கண்டறிக. 2002 86ஆம்
அரசியல் சாசன திருத்தச் சட்டம். எதை சேர்த்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கான கல்வி கற்கும் வாய்ப்பு வழங்குதல் என்பது சரி. கீழ்கண்ட கூற்றை கருதவும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது. பிரதமர் அரசாங்கத்தின் தலைவராவார். குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவராவார். குடியரசுத் தலைவர் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவர். இதுல சரியான விடை என்னன்னு கேட்குறாங்க. இதுல பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது. பிரதமர் அரசாங்கத்தின் தலைவராவார். இதுல ஆப்ஷன் ஏ தான் 1, 2 மற்றும் சரியான 1. இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் யாது? இந்திய அரசியலமைப்புல இந்தியாவின் பெயர் பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் பாரதம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கீழ்கண்டவற்றை பொருத்துக. சட்ட உறுப்பு 39B எதை பற்றி கூறுகிறது? 48A, 39D, 39A. ஆப்ஷன்ல பாருங்க. சட்ட உறுப்பு 39B வந்து பரம்பரை சொத்துடைமை அளித்தல். அடுத்தது சட்ட உறுப்பு 48A சுழலியல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டிலிருந்து பாதுகாப்பு. சட்ட உறுப்பு 39D சமவேளைக்கு சம ஊதியம். சட்ட உறுப்பு 39A ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி. இதுல ஆப்ஷன் 1 தான் வந்து இதற்கு சரியான விடையா, ஆப்ஷன் பி தான் வந்து இதற்கு சரியான விடை. அடுத்தது பொறுத்துக. முகப்புரையின் பதம் கூறியவர். அரசியல் ஜாதகம் முகப்புரைன்னு கூறியவர் யாரு? அரசியலமைப்பின் சாவின்னு கூறியவர் யாரு? அரசியலமைப்பின் ஆன்மா என கூறியவர் யாரு? வழக்கறிஞர்களின் சொர்க்கம் என கூறியவர் யார்? பாருங்க. அரசியல் ஜாதகம் என கூறியவர் KM முன்சி. அடுத்தது அரசியலமைப்பின் சாவி முகப்புரை என்றவர் எர்னஸ்ட் பார்க்கர். அடுத்த ஒன்று அரசியலமைப்பின் ஆன்மா, இது நாகூர்தாஸ் பர்கவ். அடுத்தது வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு அழைத்தவர் சர் ஐவர் ஜென்னிங் என்பது ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடையாகும். இது முகப்புரையை யார் என்னென்ன கூறியிருக்காங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். பின் வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்வோம். இதில் வழக்கு சம்பந்தமாக டிஎன்பிசியில் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. பெருபரி யூரியன் வழக்கு நடைபெற்ற ஆண்டு, கேசவானந்தா பாரதி வழக்கு, மினர்வா மில்ஸ் வழக்கு, அடுத்தது கோலக்நாத் வழக்கு. ஆப்ஷனில் அப்படி பாருங்க. பெருபரி யூனியன் வழக்கு 1960, கேசவானந்தா பாரதி வழக்கு 1973, மினர்வா மில்ஸ் வழக்கு 1980, கோலக்நாத் வழக்கு வந்து 1967ஆம் ஆண்டு. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஒன்று. இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் யார்? இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் என்பது சரி. முதல் ரயத்துமாரி செட்டில்மெண்ட் மெட்ராஸில் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? ரயத்துமாரி செட்டில்மெண்ட் மெட்ராஸில் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1972ஆம் ஆண்டு. நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டுத்தொடர் நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டுத்தொடர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 1960ஆம் ஆண்டு என்பது சரியான ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். இனிமேல் வரக்கூடிய வீடியோ பதிவில் ஜிகே ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக பார்த்து வரலாம். தேங்க்யூ ஆல்.